இல்ல இப்போ ஒரு ஜானர் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்னா நெறைய பாடல்கள் வந்து கொஞ்சம் கானா ஃப்ளேவர்லயே இருக்க மாரி இருக்கு. அதுதான் என்னோட ஸ்பெஷல் அப்படிங்கிற மாரி இருக்கா? இல்ல இந்த கேள்விய நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து தான் கேட்கிறேன். அப்படி என்னுடைய எந்த ஃபேவரும் அப்படி இருந்ததில்ல. நீங்க பார்த்த பாடல் அப்படி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னுடைய பாடல் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் பாட்டு வந்து வல்லவன். அது வந்து லவ் சாங் தான் அது. காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும். அப்படியே நீங்க 2வது நீங்க போனீங்கன்னா, அலெக்ஸ் பாண்டியன். வி ஆர் பேட் 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 பாய் அந்த இருக்கும். அப்புறமா நீங்க பேரன்பு எடுத்தீங்கன்னா, செத்து போச்சு மனசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் இருக்கும். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே மாமனிதன் வந்தீங்கன்னா, என்ன நடக்குது சாமி அப்படியே ராஜா சாருடைய இதுல இருக்கும். நீங்க அப்படியே ருத்ரம் வந்தாலும் முடி 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 பகை முடி வலி கொடுத்தவன் கதை முடி அப்படி இருக்கும். நீங்க கஸ்டடி போனா கூட ஒரு ஓப்பனிங் சாங் ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஏத்த போற சாங்கா இருக்கும். இப்படி பல விஷயம் இருக்கும். நீங்க நிர்வாகம் பொறுப்பல்ல கேட்டுட்டு நீங்க இந்த கேள்வி என்ட்ட எழுப்புறீங்களா? எஸ். அதுவும் சில பாடல்கள் பார்த்தேன். ஃபோக் சாங்ஸ், கானா சாங்ஸ்லாம் பார்த்தேன். அதனால தான் கேட்கிறேன். மேஜரா ஜெயில் அதுல ஸ்பெஷலா அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் முதல் முறை எழுதுனது வந்து ஜெயில்ல எழுதுனேன். ஜிவி சாருக்கு எழுதுனேன். வசந்த பாலன் சார் கேட்டாரு. 2வது நான் எழுதுனது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் நான் அப்படி எழுதல. எழுதுறது என் வேலை. யார் என்ன குடுத்தாலும் எழுதுவேன். என்ன ஜானர்னாலும் எந்த பரவால்ல. ஜானர்ல போடுறேன். வாலி சார் சொன்ன போல, மணி இம்பார்ட்டன்ட். அத தாண்டி தொழில். ஓகே. இப்போ சிச்சுவேஷன் சொல்றாங்கல்ல சார். அது வந்து இனிமே இருக்கா? இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. இப்ப ஹீரோ, ஹீரோயின் பார்க்குறாங்க பிரேக்கப் சாங்கு. அப்படிங்கிறதா சொல்லி தான் வருதா? இல்ல எந்த மாரி வருது? ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கு இப்போ. இல்ல இந்த கிட்ஸுக்கான ஒரு பாடல். கிணறு படம் பார்த்தேன். கிட்ஸுக்கான ஒரு பாடல். அப்படின்னு முடிச்சுருவாங்களா? எந்த மாரி போகுது இப்பலாம்? இல்ல அப்படி இல்ல. அவங்க கதைய சொல்லுவாங்க. எனக்கு எந்த இடத்துல என்ன பாட்டு வேணும்? இந்த பாட்டோட வரிகள் எப்படி இருக்கணும்? நீங்க என்ன இதுல என்ன விஷயத்த நீங்க மெசேஜ் சொல்லணும்? இப்படி 3 விஷயத்த எனக்கு சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு தான் நாங்க எழுதி அவுட்புட் குடுப்போம். யாரும் வந்து இல்ல இப்படி குழந்தை சாங் எழுதுங்க, இல்ல ஒரு டூயட் இப்படி எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துலன்னு சொல்லி இயக்குனர்கள் சொல்லுவாங்க. இசையமைப்பாளருங்க சொல்லுவாங்க. அத நம்ப உள்வாங்கிட்டு அதுக்குடைய பாடல் வரிகள நம்ம அவங்களுக்கு குடுக்கணும்.